ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிமாண்ட் செய்து உதயநிதியை சிறையில் அடைக்கும் எண்ணமில்லை என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தற்போதைய விவரம் என்ன? தஞ்சாவூர் புறநகர் பகுதியை தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கி இருக்கின்றார். தஞ்சாவூரை நெருங்கி இருக்கக்கூடிய அவருக்கு தஞ்சை மாநகர எல்லைக்குள் சென்றவுடன் வரவேற்பு வழங்கும் விதமாக நூற்றுக்கணக்கிலே, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தஞ்சை மாநகரம் முழுவதும் குவிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் நூற்றுக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்தும் கூட காவல்துறையினர் இன்று பிற்பகல் முதலே தஞ்சை நகருக்கு வந்துவிட்டார்கள். ஏனென்றால் தஞ்சாவூரிலே ஆயிரக்கணக்கில் திமுக தொண்டர்கள் திரளுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் கூட ஏராளமானவர்கள் சாலையினுடைய இரண்டு பக்கமும் திரண்டு நிற்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு உதயநிதி அழைத்து செல்லப்பட்ட பிறகு அங்கே அவரிடம் விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. பல இடங்களிலே காவல்துறையினருடைய அறிவுறுத்தலை மீறி கொடும்பாவி எரிப்பு உள்ளிட்டவற்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் திமுக தொண்டர்கள். உதயநிதி ஸ்டாலின் மீது திட்டமிட்ட ஒரு வழக்கை தொடர்ந்து விட்டார்கள், திட்டமிட்டு அவரை கைது செய்து விட்டார்கள், மடைமாற்றுவதற்கான செயல் இது என்ற விமர்சனத்தை எல்லாம் திமுகவினுடைய தொண்டர்கள் முன்வைத்து இந்த தீவிரமான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது வரை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் திமுக சார்பிலே போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் தஞ்சை அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள், முதலமைச்சருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் புகைப்படங்களை வைத்தும் அந்த புகைப்படங்களுக்கு தீ வைத்தும் தங்களுடைய அந்த ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரணைக்கு ஆஜரான பிறகு திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று விசாரணைக்கு ஆஜரான பிறகு காவல்துறையினர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து, அதாவது தஞ்சையிலிருந்து திருச்சி விமான நிலையம் சென்று திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை சென்றடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே இன்று இரவு 10:30 11 மணி அளவில் வந்தடையக்கூடிய விதமாக, சென்னை வந்தடையக்கூடிய விதமாக அவருடைய பயண திட்டம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20